ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த மூவியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மூவியோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரை காட்டுறாங்க. 2 பேர் பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஐயோ, நைட்டு இவர் கூட இருந்துட்டோமா, இந்த ஆள் யாருன்னே தெரியலையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவ யோசிச்சு பார்க்க இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. இப்போ ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் தான் நம்ம ஹீரோ. அதே ஹோட்டலில் தான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவனோட ஹோட்டலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாத்தியாடி, இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 100 பில்லியனுக்கு மேலே சொத்து இருக்கான். ஒரு நைட் மட்டும் இவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃபே செட்டில்டு அப்படின்னு இவ சொல்ல, நல்ல விதமாக யோசிக்க மாட்டியாடி அப்படின்னு ஹீரோயின் இவளை திட்டிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து பேசின உடனே இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் சொல்கிற பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் என்னோட லவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுலாம் கிடையாது. அவளும் அவள் முகரையும் கண்டிப்பாக அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, நீ மட்டும் நட தனியாக இருக்க, ஒழுங்கா நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு பாட்டி ஹீரோவை திட்ட, ஹீரோ பாட்டி திட்டுறதை கேட்க முடியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஒரு டீ எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாட்டி சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு இவன் தள்ளி வைக்கும்போது ஹீரோயின் மேலே இடிச்சிடுறான். ஹீரோயின் அவள் கொண்டு போகிற காஃபியை அவளோட மேலே ஊற்றிடுறா. இதை பார்த்த உடனே ஹீரோயின் செம கடுப்பாயிடுறா. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ், உங்கள் ஆள் உங்கள் கூட ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இதே ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக எந்திரிச்சு போயிடுறான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, காஃபியை தள்ளி விட்டுட்டு சாரி சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களோட பணம் எனக்கு தேவை கிடையாது, சாரி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஒரு 10,000 ரூபாய் அவள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து ஹீரோயினோட கையில் வச்சுட்டு அவனுமே அப்படி போயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணோன்னே ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சரி வீடு, அவங்கள நினச்சி நீ கோவப்படாத, போய் உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கா அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோயின் அந்த காஃபியை அவளோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறா, ட்ரெஸ்ஸை மாற்றலாம் அப்படின்னு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வரா அவள் லவர் கூட. இப்போ அவள் லவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக 506 நம்பர் ரூமில் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவளும் பேசிக்கிட்டே போகிறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 506 இருக்குது. ஆக்சுவலாக அது 586. 8ல் உள்ள 0 கீழே விழுந்ததுனால இவள் கண்ணுக்கு 506 தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஹீரோ தான் இருக்கான். அவனுமே பயங்கரமாக சரக்கு அடிச்சிருப்பான் போல. ரூமுக்குள்ளே வர்றது ஹீரோவோட லவர் தான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு ஹீரோயினை பிடிச்சி இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஒரு ரிங்கெல்லாம் எடுத்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். 2 பேருமே நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்க்குறா. இப்போ அவள் கையை பார்த்தா அவள் கையில் அந்த ரிங் இருக்கு. அந்த ரிங்கை கழட்டலான்னு இவ ட்ரை பண்ணா அந்த ரிங் வரவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்கு போல. இப்போ ஹீரோ கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. இப்போ ஹீரோ கண்ணு முழிக்கிறான். நைட் அவன் கூட ஒன்றா இருந்தது இவனோட லவர் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, குயின் ஜூனி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட, இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாரோட கால்னா இவனோட லவரோட கால் தான். இவன் எடுத்து பேசினா, சாரி பேபி, லாஸ்ட் நைட் உன்னை பார்க்க என்னால் வர முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோவோட லவர் பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் உன்னை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை வைக்க ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அப்போ நேற்று நைட்டு நம்ம கூட இருந்தது யாராக இருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் கட் பண்ணால் ஹீரோயின் அந்த ரிங்கை எப்படா கழட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட லவ்வரும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒன்றா அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அவள் கீழே விழ போனா, நான் அவளை பிடிக்கலான்னு போனேன் அப்படின்னு இந்த லவ்வர் பையன் சொல்கிறான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னது கீழே விழ போனாலா, நீ அவள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை நான் என் கண்ணால் பார்த்தேன், என்கிட்ட எதுக்காக அப்படி பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங்கோட கேட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உன்னால் எப்படி எனக்கு துரோகம் செய்ய தோணுது அப்படின்னு சொல்லி கேட்க, எனது பெஸ்ட் ஃப்ரெண்டா, நீ நானும் ஏதோ காலேஜில் ஒன்றா படித்தோம் அப்படின்றதுனால பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் சொல்லி தெரியுற அப்படின்னு சொல்லி அவள் ஹீரோயினோட ஃபேஸை பிடிச்சி தள்ளும் போது ஹீரோயினோட கழுத்தில் இருக்க தழும்ப பார்த்துடுறா. உன் கழுத்தில் எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னா, நேற்று நைட்டு நீ வேற யார் கூட இருந்திருக்கியாடே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லவர் பையனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தள்ளி விட்றான். ஏண்டி ஏதோ நல்லவ மாதிரி பேசின, இப்போ நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை விட உன் ஃப்ரெண்டு எவ்வளவோ நல்லவளா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கண்டு மணிக்கு திட்டுறான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வேணும்னு பண்ணல, நான் தப்பான ரூம்குள்ளே போயிட்டேன், ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு இவ சொல்ல,
இப்போ ஹீரோயினோட லவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னோட முகத்தை வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடாது, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், உனக்காக நான் எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, சொல்ல போனால் இப்போ என்கிட்ட காசே இல்லை, அதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டுருக்கா. இப்போ ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட காசும் இல்லை, தங்குறதுக்கு வீடும் இல்லை, சொல்லப்போனால் நீயும் பிச்சைக்காரியும் ஒரே லெவலில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தள்ளிட்டே பேசிகிட்டு இருக்கா. இவ இப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வில்லற மாதிரி போக ஹீரோ வந்து பிடிச்சிடறான். ஹீரோவை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ பாசா அப்படின்னு. இப்போ ஹீரோயின் தள்ளி போய் நின்றுக்கிறான். இப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஹோட்டலில் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வர்ற கிளைண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இப்போ ஹீரோயினோட எக்ஸ் லவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹோட்டலோட ரூல்ஸ் என்னன்னு, இந்த பொண்ணு கஸ்டமர் கூட நேற்று நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, நம்ம ஹோட்டலோட ரெப்புடேஷனே போயிடுச்சு அப்படின்னு இவ சொல்ல, இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரியை பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார் அவர் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் வேணா அவளோட கழுத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை விலக்கி காட்டுறா. இதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ப்ரைவேட் லைஃப், என் ப்ரைவேட் லைஃப்பில் தலையிட உங்கள் யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறான். ஆமாம் பாஸ், நம்ம ஹோட்டலில் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது, இவங்க கஸ்டமர் கூட க்ளோஸாக இருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பம் தான் அப்படின்னு இவனு சொல்கிறான். இப்போ ஹீரோயினோட லவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு நம்ம அமிச்சே ஆகணும், இவளால் ஹோட்டலோட மரியாதையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் கஸ்டமரோட காண்டாக்ட் டீட்டெயிலாம் எடுக்கலை, என்ன எதுக்காக நீங்கள் வேலையை விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் கூட தான் ஒன்றா இருந்தோன்னு சொன்னால் இவரோட லைஃப் பாதிக்கப்படுமே, ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி ஃபியான்சி வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வேணா நம்ம கேமராவை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போயிடுறா. ஐயோ வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல, இப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை செக் பண்ணால் நம்ம பாஸ் கூட தான் ஒன்றா இருந்தோம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிச்சு தான் இவ இப்படி சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கேமராவெல்லாம் செக் பண்ண வேண்டாம், இவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு நம்ம அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த லவருக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் கையில் போட்டிருக்க ரிங்கோட வெளிச்சம் வந்து ஹீரோ கண்ணில் பட்டு அவனோட கண்ணு கூசுது. உன் கையில் என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் அவள் கையை பின்னாடி ஒளிச்சு வச்சிடறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே கிட்ட வர்றான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் உங்களோட லவர் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த லவர் பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஹீரோனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இப்போ அவன் லாஸ்ட்டாக ஒரு பேட்சை தூக்கி போடுறான். அந்த பேட்சை தூக்கி வச்சுட்டு ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா ஹீரோயினுக்கு 6 வயசு இருக்கும்போது அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த பேட்சை அவளுக்கு கொடுத்துருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, அப்பதான் நீ யாருன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஏன்னா அவனுக்கு அடிபட்டிருக்கும், ஹீரோயின் தான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருப்பா. அதை தான் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணால் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோவும் அதே ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹீரோயின் தான், அவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு லவர்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அந்த சின்ன வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ கூட லவராக இருப்பா. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது, ஏன்னா அவள் பணத்துக்காக தான் ஹீரோ கூட சுற்றிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த சின்ன வயசு ஞாபகங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட லவர் தான் வர்றா. இப்போ இந்த லவர் பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்க, நீ ஒரு வழியா வந்துட்டியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல அவளோட முகமே மாறி போயிடுது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கெரியர் மொத்தமாக ஸ்டாப் ஆயிரும், என்னால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ அவளோட கையை விட்டுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி என்னோட பாட்டி என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கையில இப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி அவள் பேசிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கோச்சிக்காதே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ அவனோட பேண்ட் பாக்கெட்டில் ரிங்கை தேடிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட பேண்ட்டில் ரிங் இல்லை. ஹீரோ இப்படி முழிச்சிட்டு இருக்கதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.